ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் லதா. இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக அவல் வச்சு ஒரு அவல் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அவல் இருந்தால் போகிறோம், ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், பட் இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. ஏன்னா இது எங்கள் அம்மா எங்கள் சின்ன வயசில் நிறைய தடவை செஞ்சு கொடுத்துருக்காங்க. மை மாம் இஸ் நோ மோர், அம்மா இல்லை. பட் ஸ்டில் இந்த ரெசிபி பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு எங்கள் அம்மா ஞாபகம் ரொம்ப வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகலாம். அவல் ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப்பு வெள்ளை அவல், 2 சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம். நெய் சூடாகட்டும். நெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அவலை போட்டுற போகிறோம். 2 கப் அவல் போடுறோம். அந்த நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவலில் படுற மாதிரி. இப்போ இந்த அவல் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நெய் ஒரு ஃப்ளேவருக்கு ப்ளஸ் ஒட்டாமல் வர்றதுக்கு, அவ்வளோதான். இது நல்லா பொரியணும். இப்போ அவல் நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. கருகிடக்கூடாது, ஆனால் நல்லா பொரியணும். இந்த அளவுக்கு பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இதிலே நம்ம உப்பு, சர்க்கரை சேர்க்க போகிறோம். உப்பும் சர்க்கரை சேர்த்தாச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா கேரமலைஸ் ஆகிடும், ஒட்டி வந்துடும். ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு. இரும்பு கடாயால் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும், ஸோ நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா உடனே ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அவல் ரோஸ்ட் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. சாப்பிடலாம் வாங்க. அவல் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அம்மாவோட ரெசிபி ட்ரை பண்ணலாம் வாங்க. கொதிக்குது. நல்ல க்ரன்ச்சியாக, டேஸ்டியாக, சூப்பராக இருக்குது. ஆசம் ஈவினிங் ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், டடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.